Hi, hello everybody. It's me, அஜித் சுஜாதா ஆனந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி ரிவ்யூ என்னென்னா, டைரக்டர் சசி இயக்கத்தில் வெளியிடான 100 சாமி. இந்த படத்தோட கதையை முன்னோக்கி கொண்டு போகிறவங்க சுவாசிகா விஜய், அஜய் திஷன் அண்ட் விஜய் ஆண்டனி. இதுக்கு முன்னாடி இந்த விஜய் ஆண்டனி டைரக்டர் சசி சார் கோம்போவில் ஒரு படம் வெளியே வந்திருக்காங்க. ஓம்பூர் புவஸ்வஹா தத்சவிதூர்வரேண்யம் பர்ஹோ தேவஸ்ய தீமஹி. ஆமாம், பிச்சைக்காரன். அதில் கடைசி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனுக்கு பின்னாடி வர்ற ஒரு மியூசிக் தான் இது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அந்த படம் தான் எனக்கு இந்த படம் பார்க்குறதுக்கான உந்துதலாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நான் டைரக்டர் மிஸ்கின் சாரோட ஸ்பீச் ரொம்ப ரசித்து கேட்பாங்க. மிஸ்கின் சார் இந்த படத்துக்கு ப்ரமோஷனுக்காக ஒரு ஸ்பீச் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த பிச்சைக்காரன் படமும் இந்த மிஸ்கின் சாரோட இந்த ஸ்பீச்சும் தான் எனக்கு இந்த படத்துக்கான உந்துதல். சரி, இந்த 2 உந்துதலோடு சேர்ந்து நான் இந்த தியேட்டருக்குள்ளே போய் வெளியே வந்ததுலேருந்து எனக்கு என்ன கிடச்சிது, நான் என்ன ஃபீல் பண்ணாங்க, எனக்கு இந்த படத்துலேருந்து என்ன புரிஞ்சது தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு சாதாரணமான ஃபேமிலியில் ஒரு 26 வயசு ஆனால் தன்னோட மனைவினை இறந்த 2 குழந்தைகளோடு இருக்கிற ஒரு பொண்ணு இருந்தாங்க. அந்த பொண்ணோட பேர் செல்வி. அந்த பொண்ணு தன்னோட மனைவன் இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் வாழ்க்கையை ஓட்டுட்டு இருந்தாங்க. வாழ்க்கை மொத்தமாக முடிஞ்சு போச்சு. எப்படி இருந்தாலும் இந்த 2 பசங்க இருக்காங்களே, இந்த பசங்களுக்காகையாச்சும் வாழணும்னு நினச்சி அவள் கிடைக்கிற வேலையெல்லாம் போய் பார்த்து பண்ணி இந்த பசங்களை நல்லா படிக்க வைக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு நல்லா படிப்பு கிடையாது. ஸோ அதனால் கிடைக்கிற வேலைக்கு தான் போக முடியும். ஸோ ரொம்ப கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அதெல்லாம் பார்த்து அவளை பற்றியும் நினைக்காம இந்த 2 பசங்களுக்காக வாழ்கிறாங்க. அப்படியே இந்த பசங்களெல்லாம் படித்து பெரிய ஆளாகி பெரிய படிப்புக்காக இந்த குட்டி வீட்டிலிருந்து வெளியூர் படிப்புக்காக போகிறாங்க. அப்படியே வெளியூர் படிப்புக்கு போகும்போது இந்த பொண்ணு மறுபடியும் அந்த லோன்லினஸ் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக இந்த பசங்க குழந்தை இவங்க எல்லாம் சேர்ந்துருந்தாங்க. அதனால் இவங்களுக்கு எந்த வருத்தமும் தெரியலை. இவங்களை எப்படியாச்சும் படிக்க வைக்கணும் அந்த நினைப்பில் வேலைக்காக ஓடிட்டு இருந்தாங்க. இவங்களும் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ டக்குன்னு இவங்க இல்லாமல் போனதுனால இவங்க ரொம்ப ட்ரை ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு யாரும் இல்லாமல் தனியாக ஒரு வீட்டில் ஒரு ஊரில் ஒரு வீட்டில் தனியாக இருக்கிறாங்க. அவளை பற்றி அங்கே சுற்றி முற்றி இருக்கிற ஆண்களை நிறைய பேச சொல்கிறாங்க. அவள் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணவும் செய்கிறாங்க. அங்கே இருக்கிற நிறைய ஆண்கள் தான் இந்த மாதிரி இருக்கிற பொண்ணு தானே, இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி எழுதப்படாத சில எப்படி சொல்கிறது சில விஷயங்கள் பற்றி எப்பவும் சொல்லிகிட்டே இருக்காங்க. ரூல்ஸ் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி பார்த்துக்கலான்னு அப்படியே விட்டு அசால்ட்டாக அவளும் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இவளோட வீட்டுக்கு நேராக எத்தாப்பில் ஒரு சின்ன அரசு பள்ளிக்கூடம் இருக்காங்க. அங்கே ஒரு வாத்தியார் இருக்காங்க. அந்த வாத்தியார் இந்த தெருவில் இந்த பொண்ணு நடந்துட்டு வரும்போது அங்கே சுற்றி முற்றி இருக்கிறவங்க நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு சும்மா ஒரு டைலாக் சொல்லுவாங்க திருப்பி. இங்கே மனைவியில் இருந்தவங்க 2வது கல்யாணம் பண்ணிக்க கூடாது இந்த ரூல்ஸ் எதுவும் இல்லை அப்படி இருக்காங்கல்ல, அதெல்லாம் தப்பு கிடையாதுல்ல அப்படியே சொல்லுவாங்க. இது கேட்டதுனால இந்த இந்த வாத்தியார் இல்லையா, இந்த வாத்தியார் போய் சும்மா அப்ரோச் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் இவ்வளோ நாளாக இவக்கிட்ட இவ்வளோ யாரும் க்ளோஸாக பழகினதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நிலைமையில் இந்த பொண்ணு அவங்களோட மனசில் இருக்கிற அந்த ஆதங்கத்தை உளறி வச்சுருவாங்க. சரி, இது எப்படி இருந்தாலும் நம்மளால் தனியாக அது மேனேஜ் பண்ண முடியாதுன்னு நினச்சி இந்த வாத்தியார் இல்லையா, வாத்தியார் இந்த பெரிய பையன் காலேஜில் இருந்து ஊருக்கு வரும்போது சும்மா கேஷுவலாக பேசி பார்ப்பாங்க. ஆனால் அந்த பையன் இந்த சொசைட்டி இல்லையா, இந்த சொசைட்டி என்னென்ன அந்த மூலையில் இன்ஜெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த நினைப்பால் இருக்கனால அவனுக்கு ரொம்ப ஈஸியாக அதை அக்செப்ட் பண்ண முடியாமல் நிலைமையில் இருந்துச்சு. ஸோ அந்த நிலைமையில் இருந்ததுனால சரி என்னோடய பையனுக்கு அது பிடிக்கலை. ஸோ அவனுக்காக நான் இப்படியெல்லாம் ஆசைப்பட்டுவிடக்கூடாதுன்னு அவள் தனியாக வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பையனுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் இருந்த உறவு என்னாச்சு, இந்த செல்வி இந்த பொண்ணு இந்த சொசைட்டி சொல்கிற மாதிரி நடந்துட்டீங்களா, இல்லை இந்த பையன் தெரியாமல் வேறு ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருந்தீங்களா, அப்புறம் இந்த அவங்க சொந்தக்காரங்க என்ன பண்ணாங்க இவளுக்காக, அப்படி ஏற்பட்ட நிறைய கான்ஃப்ளிக்ட் அண்டு டென்ஸ் அண்ட் அந்த மாதிரி திருப்பங்கள் எல்லாம் சேர்த்து தான் இந்த படத்தோட முன்னேறி போகிற அந்த கதை. இதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டாக இருந்துச்சு. கிம் கிடுக் தெரியுமா, டைரக்டர் கிம் கிடுக். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர். அவங்களோட நிறைய படத்தை பற்றியெல்லாம் நிறைய விமர்சகர் சொல்லுவாங்க. அதில் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு அது. இதில் ஒரு சீன், அந்த சீன் பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா,
இந்த பொண்ணுங்க வந்து இந்த சொசைட்டியால் எவ்வளோ சப்ரஸ்டாக இருக்காங்கன்னு. கேவலம் ஒரு பொட்டு வைக்கிறது கூட வந்து அவள் ஆசைப்படுறாங்க. ஆனால் அது கூட முடியாமல் மற்றவங்களுக்காக வாழணுமே, அவங்க நினைக்கிற மாதிரி இருக்கணுமேங்கிற அந்த ஒரு வருத்தம் எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், இப்படியெல்லாம் வந்து இந்த மாடர்ன் சொசைட்டியில் நடக்குமான்னு கேட்டால், நம்ம மாடர்ன் சொசைட்டியில் வந்து சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. ஆனால் வந்து இந்த நிறைய உள்ளூர் வில்லேஜ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அங்கே போய் வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த படம் பார்த்ததுலேருந்து என்ன டேக்அவே ஆயிடுச்சுன்னு கேட்டால், இதில் வந்து படிப்போட முக்கியத்துவம் என்னென்னா எனக்கு கொஞ்சம் ஒரு கேரக்டரோட எலிவேஷனில் ரொம்ப புரிஞ்சுது. ஏன்னா வந்து படிப்பு வந்து சும்மா சொல்கிறதுக்கும் பேப்பரில் எடுத்து காட்டுறதுக்கும் இல்லை. அது வந்து செஞ்சு காட்டும்போது, அது வந்து அந்த ஒரு செயலாக மாறும்போது தான் அதோட முக்கியத்துவம் நமக்கு புரியும். ஏன்னா வந்து எள் இல்லாத நாக்குனால் வந்து எது வேணால் சொல்லலாம். ஆனால் எள் இருக்கிற பாடியால் ஏதாச்சும் செஞ்சு அதுக்கு ஒரு மாற்றம் காணும்போது தான் அது ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு பொதுவாக வந்து இந்த லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்காது. ஆனால் இதில் வந்த அந்த லவ் ட்ராக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்துச்சு. அதுக்காக இந்த படம் வந்து ரொம்ப சீரியஸாக போகிற படமா, ரொம்ப அழுகை படமா அப்படியெல்லாம் கேட்டால் இல்லை. இதில் வந்து நான் தியேட்டரில் படம் பார்க்கும்போது வந்து நிறைய பொண்ணுங்க எல்லாம் இருந்தாங்க. அக்கா அவங்க எல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் பின்னாடி இருந்து நிறைய அடிக்கடி வந்து சிரிப்பு சத்தம் வந்துட்டு இருந்தாங்க. நிறைய கவுண்டர்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்காங்க. அது என்ஜாயபுளாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப எமோஷ்னலாக கூட இருப்பாங்க. சில விஷயங்களை வந்து கன்வே பண்ணும்போது வந்து நம்ம ரொம்ப எமோஷ்னலாக கூட ஆகிடுவாங்க. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஏன்டா பொம்பளைங்களை எல்லாம் வந்து நல்லா காமிச்சிட்டு இருக்காங்க, பொம்பளைங்க எல்லாருமே இப்படி தான் இருப்பீங்களான்னு நினச்சிட்டே இருந்தாங்க. ஆனால் வந்து ஒரு சீனில் வந்து அப்படி இல்லை. கடவுள் தாய் அப்படி சொன்னால் அது கடவுள் மட்டும் கிடையாது, அது ஒரு மனுஷி தான் அப்படி சொல்கிற மாதிரியெல்லாம், அப்படி நினைக்க வைக்கிற மாதிரியெல்லாம் சீனெல்லாம் இருந்துச்சு இதுக்குள்ளே. ஒட்டுக்கா வந்து இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா, இந்த மிஸ்கின் சாரே இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் வந்து மேடையேறி சொன்னது தான். ஓ அப்பப்பா கன்னடம் மறந்துட்டேன். சரி, ஓகே. ஆண்கள் வெறும் ஆண்களால் மட்டும் எழுதப்படாமல் இந்த காற்றில் பரவிவிட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனால் இங்கே நிறைய பெண்கள் இறக்காமல் புதைக்கப்பட்டிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு பொண்ணோட கதை தான் இந்த படம். வட்டம் மம்மி. வெயிட் இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் மூவி சஜஷன்ஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சதும் பிடிக்காததும் கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.